ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா சைனா பிரச்சனையில இந்தியா சைனாவுக்கு எதிராக ஒரு 2 விதமான நடவடிக்கைகள் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒன்று ராணுவ ரீதியான நடவடிக்கை, இன்னொன்று பொருளாதார ரீதியாகவும் இந்தியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே வகையில பொருளாதார ரீதியா சீனாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு சில நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அவங்க இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாங்க. இதை பத்தி பார்க்க போறோம். அதே நேரத்தில் எல்லையில இப்ப குளிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அங்க -50 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலவுது. ஸோ இந்த நிலையில சீனா அவங்க நாட்டு வீரர்கள் குளிர்காலத்தை சமாளிக்கிற மாதிரி ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கடைசியா பீப்புள் லிபரேஷன் ஆர்மியும் பாகிஸ்தான் ராணுவமும் சேர்ந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு உதவி செய்யும் வகையில சீனா ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பொருளாதார ரீதியா பார்க்கும்போது சீனா பொறுத்த வரைக்கும் வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதார வல்லரசா இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில 17% நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம். 2வது இடத்துல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அவங்களுக்கு 9.2% பண்றோம். 3வது இடத்துல சைனா இருக்காங்க. சைனாவுக்கு நம்ம 5.2% ஏற்றுமதி பண்றோம். இது ஆவரேஜ் தான். இதோட 2 கூடுதல் போகும், இல்லைன்னா 2 குறையும். அதே நேரத்தில் இது கான்ஸ்டன்டா தான் போகும். சைனா நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல 3வது இடத்துல இருக்காங்க. நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடியதோட மதிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம 16.75 பில்லியன் US டாலர் அளவுக்கு நம்ம சைனாவுக்கு ஏற்றுமதி பண்றோம். அதே நேரத்தில் சைனா பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏற்றுமதியில இந்தியா பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துல இருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு எவ்வளவு ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது ஆவரேஜா 65 பில்லியன் US டாலர்ல இருந்து 70 பில்லியன் US டாலர் வரைக்கும் சைனா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட் 16.75 பில்லியன் US டாலர் தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். 53 பில்லியன் US டாலர் வரைக்கும் இதுல பற்றாக்குறை இருக்கு. நம்ம சைனாவுக்கு ஏற்றுமதி பண்றதோட சைனா பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பங்கு அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில இந்தியாவுக்கு அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடியதுங்கிறது ஜஸ்ட் 3% தான். அப்பனா கம்பேர் பண்ணிக்கங்க, சைனா பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகமா உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் சைனா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாதிரி இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டா அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. குறிப்பா சைனா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்தியால இருந்து அவங்க ஒரு பெரிய தொகை லாபம் பாக்குறாங்க இல்லையா, அதையே திருப்பி இந்தியாவிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய தொகையை இந்தியாவில முதலீடா போட ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்தியா என்ன பண்ணாங்கன்னா FDI-ல நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ட்ல அதன் மூலமா சைனாவுடைய முதலீடுகளை பெரிய அளவுல தடை செஞ்சாங்க. அதே மாதிரி சைனாவுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் நிறைய ஒப்பந்தங்களை அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நிலையில இந்தியா பொறுத்த வரைக்கும் அதுக்கும் தடை வைச்சாங்க. நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இதுலலாம் ஈடுபட்டு இருந்த சீன நிறுவனங்களை இந்தியா பெரிய அளவுல அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நிலையில தான் இப்ப அடுத்ததா 5G பொறுத்த வரைக்கும் உலக அளவுல எரிக்சன், இந்த சீனாவுடைய ஹூவாய், நோக்கியா இந்த நிறுவனங்கள் தான் 5G டெக்னாலஜி வச்சிருந்தாங்க. இதுல சைனாவுடைய ஹூவாய் தான் ரொம்ப கம்மி பிரைஸ்ல 5G எல்லா நாட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால இப்போ ஹூவாய் தான் நிறைய நாடுகள் முதல்ல தேர்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஹூவாய் தடை செஞ்சாங்க. ஹூவாய் அமெரிக்கா தடை செஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நாடுகள் தடை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வரிசையில இப்ப இந்தியாவும் சைனாவுடைய ஹூவாய் நம்ம தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஜப்பானோட சேர்ந்து இந்தியா 5G டெக்னாலஜிஸ் டெவலப் பண்றதுக்காக ஜப்பான் கூட இணைந்து செயல்படலாம் அப்படின்னு கூட முடிவு எடுத்திருக்காங்க. சோ இதடுத்து அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா சைனாவுடைய ஒரு சில முக்கியமான நிறுவனங்கள், சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் கம்பெனி, அதே மாதிரி சைனா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி, இதெல்லாம் சைனாவுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அமெரிக்கா தடை செஞ்சாங்க. அந்த நிறுவனங்கள் சார்ந்த டெக்னாலஜிஸையும் அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை வச்சாங்க. சோ இந்த நிலையில அமெரிக்காவை பின்பற்றி இந்தியாவும் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இதே மாதிரியே
சீன சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சாதனங்களையும் இந்தியாவில் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு தடையை ஏற்படுத்தும் வகையில ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்தியாவில் வெளிநாட்டு ரீதியான ஒப்பந்தங்களும் சரி, இந்தியாவில் வந்து ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு ஒரு கட்டுமானத்தையோ ஏதோ ஒரு சம்திங் ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப அந்த நிறுவனங்கள் வந்து எந்தெந்த சாதனங்களை அவங்க வந்து பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை மத்திய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாற்றத்தை தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் சைனா நிறுவனங்களையும் சரி, சைனா பொருட்களையும் சரி பெரிய அளவுக்கு இந்த ஒரு இந்தியாவுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. சோ இது இப்ப ரீசெண்டா இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கை. அதே மாதிரி இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுற சைனா பொருட்களுக்கும் இந்தியா வந்து வரியை வந்து பெரிய அளவில் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்தியா வந்து சைனாவுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதார ரீதியான நடவடிக்கைகள். அதே நேரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அந்த 53 பில்லியன் யூஎஸ் டாலர் டிஃபிஷியன்ட் இருக்குன்னு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில உள்ள எக்கனாமிக் கேப், அதை வந்து இந்தியா வந்து ஃபில் பண்றதுக்காகவும் இப்போ வந்து பெரிய அளவில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம சைனா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அளவை குறைச்சி அதை வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் பிளஸ் ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி செய்யணும். அதே மாதிரி நம்மளோட ஏற்றுமதியையும் சைனாவுக்கு நிகராக அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்து அதன்படி இந்தியா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இது இதுல இருக்கிற விஷயம். அதே நேரத்தில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து சைனால வந்து ஒரு டெர்மினல் போர்ட்டையும் டெவலப் பண்ண போறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த விஷயம் பற்றி சொல்லியிருந்தோம். அதாவது கொழும்புல வந்து ஒரு போர்ட்டை வந்து இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து முன்னெடுத்தாங்க. இதை வந்து இலங்கை அரசு வந்து முன்னாடி வந்து தடை செஞ்சிருந்தாங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அதே நேரத்தில் பக்கத்திலே அதுக்கு பக்கத்திலே வந்து ஹம்பந்தோட போர்ட் வரைக்கும் சைனா வந்து அங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில இலங்கை அரசு வந்து மீண்டும் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து அந்த ஒரு கொழும்புல இருக்கிற டெர்மினல் போர்ட்டை வந்து மறுபடியும் வந்து டெவலப் பண்ண போறாங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி இப்ப குவாட் கண்ட்ரிஸ் மீட்டிங்கிறது வந்து ஜப்பான்ல முடிஞ்சு இல்லையா, அதாவது இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா இந்த 4 நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு. இது முடிஞ்சதுமே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அவங்களையும் சந்திச்சு பேசினாங்க. ஜப்பானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை சந்திச்சு பேசினாங்க. சோ இந்த நிலையில அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அவங்களும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் இவங்க 2 பேருமே வந்து இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த ஒரு சுற்றுப்பயணத்துல வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவங்க 2 பேருமே சந்திச்சு பேச இருக்கிறாங்க. இந்த ஒரு சந்திப்புல வந்து சீனா சம்பந்தமா பல்வேறு விஷயங்களை வந்து விவாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கிறப்ப அமெரிக்கா கூட வந்து இந்தியா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்க்கு போனாங்க. சோ இந்த நிலையில அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வந்து வருகை தர இருக்கிறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. இது இதுல இருக்கிற விஷயம். அதே நேரத்தில் எல்லை சம்பந்தமா ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து லடாக்ல வந்து குளிர்காலம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. அங்க வந்து -50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து குளிர் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. சோ இந்த நிலையில வந்து சைனா பொறுத்த வரைக்கும் அவங்களால பெரிய அளவுல வந்து குளிரை வந்து தாக்கு பிடிக்க முடியல. சோ இந்த நிலையில சைனா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஒரு வெப்ப குடில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியான குடில்களை வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க எல்லையில. அதாவது வந்து வெளியில வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா உள்ள வந்து 15 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்ப வந்து -50 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு வெப்ப குடில்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு தெர்மல் ஷெல்டர்னு சொல்றாங்க இல்லையா, அது உள்ள வந்து அவங்களுக்கு வந்து குளிர்ங்கிறது வந்து ஒரு -10 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி அது உள்ளேயே வந்து சமைக்கிறதுக்கான அறைகள், ஓய்வு எடுக்கிறதுக்கான அறைகள், இதே மாதிரி வந்து பெரிய அளவுக்கு வந்து அதை வந்து கட்டமைச்சிருக்காங்க. இதே மாதிரி குடில்களை வந்து சைனா வந்து எல்லையில வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது சக்சஸ் அடையும் பட்சத்தில் வந்து எல்லா காலத்திலையும் அங்கேயே இருக்கிற மாதிரி நிறைய தெர்மல் ஷெல்டர்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியா வந்து அடல் டனல் வந்து ஓபன் பண்ணாங்க இல்லையா, சோ அதுக்கு போட்டியா வந்து அவங்க வந்து இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து பீப்புள் லிபரேஷன் ஆர்மியினுடைய செய்தி அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. சோ சைனா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், மற்ற நாடு வந்து உளவியல் ரீதியா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக உங்களோட நாங்க வந்து ஒரு படி மேல பாருங்க நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத காட்டுற மாதிரி நிறைய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. சோ அதோட ஒரு பகுதியா தான் இதையும் பாக்குறாங்க. கடைசியா வந்து சைனா பாகிஸ்தான் சம்பந்தமா ஒரு விஷயம் இருக்கு. பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு மிசைல் டெக்னாலஜி வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு வந்து சைனா தான் வந்து பேக்கப்பா இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஜீலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இதை கட்ட போறாங்க. இந்த ஒரு மிசைல் டெக்னாலஜி வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த மிசைல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் டு ஏர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தரையில இருந்து வந்து ஆகாயத்துல போகக்கூடிய விமானங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தாக்குறதுக்கு வந்து இந்த ஒரு சிஸ்டம் பயன்படும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா
ரீசெண்டா வந்து விமானப்படையில வந்து ரஃபேல் இணைச்சிருந்தாங்க. அதே மாதிரி அடிக்கடி வந்து விமானப்படை தரப்புல இருந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க, விமானப்படை வலுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த நிலையில வந்து இதுக்கு ஒரு செக் வைக்கும் விதத்துல தான் சீனா வந்து பாகிஸ்தான் கூட இணைந்து இந்த ஒரு பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து இந்த ஒரு மிசைல் டெக்னாலஜி வந்து லான்ச் பண்றதுக்கு பெரிய அளவுல முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இருமுனை தாக்குதலுக்கும் தயாரா தான் இருக்கோம். அதாவது எல்லையில வந்து லடாக்ல வந்து சைனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து ஒரு பிரச்சனை வரும்போது இரண்டையுமே சமாளிக்கிறதுக்கு இந்தியா தயாரா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்திய ராணுவம் தரப்புல இருந்து பல முறை சொல்லியிருக்காங்க. இதான் அங்க இப்ப நிலவிக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. இதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.